Hello friends, I welcome you all to our channel ADA 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மென்சுரேஷன் 2D. ஸோ அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். செஷனுக்குள்ளே பொறுத்த முன்னாடி கைஸ் எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கப்பா, அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குங்களா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே மோகன், ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழில் என்னென்ன பேட்சஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் வந்து February 20th ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஒரு வேளை நீங்கள் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இது யூஸ் ஆகும். அண்டு லேப் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுக்கான நியூ பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போய்ட்டு பை பண்ணுறது அப்படின்னா ada247.com இந்த வெப்சைட் போய்ட்டு பை பண்ணும்போது இந்த கூப்பன் கோடு கேட்கும். அந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி டிஎன்பிசிக்கான இண்டிவிஜுவல் பேட்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி யூனிட் 9, ஜியாகிரஃபி யூனிட் 8, பாலிட்டி எக்கனாமிக்ஸ். இதுக்கான கூப்பன் கோடு என்ன அப்படின்னா Y207. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து போயிடலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். Question number 1. The perimeter of a equilateral triangle is 18 cm. Then the height of equilateral triangle is what? இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன? சமபக்க முக்கோணம் இல்லையா? இந்த சமபக்க முக்கோணத்துக்கான என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க 18 சென்டிமீட்டர் அப்படின்னு. சமபக்க முக்கோணம் என்ன? சுற்றளவு என்னவாக இருக்கும்? 3a a + a + a 3a. 3a உடைய வேல்யூ என்ன? 18. ஸோ இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா a உடைய வேல்யூ என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். அப்போ ஏக்கான வேல்யூ என்ன? 6. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், என்னுடைய ஹைட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஹெச்டைய வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/2a ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. √3/2a. ஸோ இப்போ ஏங்கிற இடத்துல 6ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். √3/2 ஏவுடைய வேல்யூ என்ன? 6. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 வரும். அப்போ ஆன்சர் வந்து 3 × √3. 3√3 எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 3√3. கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா பக்கங்களும் சமம் இல்லையா? சுற்றளவுனா எல்லா பக்கத்தையும் கூட்டிக்கணும். a + a + a. அப்போ என்ன வரும்? a + a + a னா 3a வரும். அந்த 3aக்கான வேல்யூ தான் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க 18 அப்படின்ட்டு. சுற்றளவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 18 அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ 3a உடைய வேல்யூ 18 அப்படின்னா 3யும் 18 கேன்சல் பண்ணால் ஏக்கான வேல்யூ கிடச்சிரும். அதாவது சைடுக்கான வேல்யூ கிடச்சிரும் 6 6 6. ஓகேங்களா? இந்த a உடைய வேல்யூ 6 வருது இல்லையா? அது வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹைட்டுக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஹைட் வந்து என்னென்னு தெரிஞ்சிடும். 3√3 அப்படிங்கிறது இந்த முக்கோணத்துக்கான உயரம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 2. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. Question number 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா if the length of the sides of a triangle are 11 cm, 60 cm and 61 cm then its area. ஸோ இப்போ ட்ரையாங்கிளுக்கான சைட்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்துக்கான சைட்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 11, 60, 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ எல்லா வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலேட்டரல் கிடையாது, ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அதாவது அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? தமிழில் வந்து அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். 11 இந்த பக்கம் 60, இந்த பக்கம் 61. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஏரியா வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு √(s × s - a × s - b × s - c).
இங்கே எஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னா எல்லா சைடும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். a + b + c/2. அப்போ இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது b, இது c அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ எல்லா சைடும் கூட்டுங்க. 11 + 60 + 61/2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். இது ஒரு 71, 72, 72ஓட நீங்கள் 60 கூட்டிக்கோங்க. ஸோ என்ன வருது? 132 வருதுங்களா? 132 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 61 அப்படின்னு வருதுங்களா? 66 அப்படின்னு வருதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். 66. அப்போ எஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னா 66 சென்டிமீட்டர். அப்போ இந்த இடத்துல 66 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 66 × 66 - 11, 66 - 60, 66 - 61. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன ஏரியா அப்படின்றது கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 66 × ஸோ 66ல் 11 கட் பண்ணால் உங்களுக்கு என்ன? 55. 55ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அடுத்தது 66ல் 60 கட் பண்ணால் 6, 66ல் 61 கட் பண்ணிங்கன்னா 5 வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். 66 × 55 × 30. அப்போ உங்களுக்கு என்ன வருது? 108900 அப்படின்னு வரும். இந்த 1089 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ 1089 அப்படிங்கிறது எதுக்கான ஸ்கொயர் நம்பர்? ஸோ 33க்கான ஸ்கொயர் நம்பர் இல்லையா? 33. அப்போ இங்கே 00 இருக்குது, வெளில வரும்போது ஒரு 0 வந்துடும். அப்போ 330 அப்படின்னு வரும். 330 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா என்ன அப்படின்னா 330. 330 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் 330 அப்படின்னு வந்ததுங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 3. தேர்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்குது. தமிழில் கொஷின் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன் எ ரைட் triangular ground, the sides adjacent to right angle are 50 meter and 80 meter. Find the cost of cementing the ground at ₹5 per square meter. என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. The sides adjacent to the right angle is 50 meter and 80 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 50, இன்னொன்று வந்து 80 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 50, இது 80 அப்படின்னு எடுத்துக்கோங்க. Find the cost of cementing the ground at ₹5 per square meter. ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? RBH RBH ஃபார்முலா, ஏரியாக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து எவ்வளோ 50, ஹைட் வந்து எவ்வளோ 80. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது 25. ஸோ 25 × 80 என்ன வருது பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணிங்களா? 2000 அதில் பாதி அப்படின்னா 1000 அப்படின்னு வருதுங்களா? ஸோ 2000 அப்படின்னு வருது. ஏன்னா ஆல்ரெடி 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. ஏரியா வந்து 2000. 2000 என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து என்ன ₹5 செலவாகுது. அப்போ 2000 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? × ₹5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10,000 அப்படின்னு வருமா? ₹10,000. அப்போ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா ₹10,000 செலவாகும். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் சி வந்ததுங்களா? அப்டேட் பண்ணுங்கப்பா. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் சி வந்ததுங்களா? ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. கொஷின் நம்பர் 4. The area of a triangle is 800 square meter. If its height is 40 meter, then its base is what? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, RBH. இதுதான் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 800 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹைட்டோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெச்சோட வேல்யூ என்ன, 40. half into b into h உடைய வேல்யூ 40 is equal to 800. ஸோ இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா என்ன வருது, 20 b that is equal to 800. ஸோ 0 0 கேன்சல். 80 வந்து நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணால் 40 வரும். அப்போ பேஸ் வந்து என்ன வருது உங்களுக்கு, 40. ஸோ 40 அப்படிங்கிற ஆன்சர் வந்து தான் இருக்க பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 40 மீட்டர். ஸோ ஹைட்டு வந்து 40, பேஸும் சேம் 40 தான். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 5. 5th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன், the area of right angle triangle is 40 times its base, then its height is what? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. செங்கோண முக்கோணம் எடுத்துக்கோங்க. இந்த செங்கோண முக்கோணத்தில் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து 40 டைம்ஸ் இட்ஸ் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸை விட பேஸ் வந்து பின்னு எடுத்துக்கிட்டால் ஏரியா வந்து 40b. அப்போ இந்த இடத்துல ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா RBH இல்லையா, RBH தட் இஸ் ஈக்குவல் டு 40b. அப்போ பிபி கேன்சல் பண்ணிடலாமா, இங்கே டிவிஷனில் இருக்கிற 2 வந்து அந்த சைடில் போனால் என்ன ஆகும், மல்டிபிள் ஆயிருமா. அப்போ H ஈக்குவல் டு என்ன வரும், 80. ஸோ அப்போ H வந்து என்னவாக இருக்கும், 80 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ யாருக்காவது புரியல அப்படின்னா கேளுங்க. எஸ், 80ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 6. In a triangle with area 48 square centimeter, its base is 4 centimeter greater than its altitude, then the length of base of the triangle is what? அதாவது ஒரு முக்கோணத்துடைய பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிளுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 48 சென்டிமீட்டர், 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய பேஸு அதனுடைய ஹைட்டை விட 4 சென்டிமீட்டர் ஜாஸ்தி. பேஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் greater than height, h plus 4. பேஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் greater than height. ஓகேங்களா, ஆல்டிடியூட்னா ஹைட்டை விட 4 சென்டிமீட்டர் ஜாஸ்தி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பேஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்னப்பா, RBHஆ, RBH. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா பின்னு வரக்கூடிய இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, 48 ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ இந்த பின்னு வரக்கூடிய இடத்துல என்ன பண்ண போகிறீங்கன்னா h plus 4 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். h plus 4 into h divided by 2 that is equal to 48. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, h வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வருது உங்களுக்கு, h ஸ்கொயர் ப்ளஸ் 4h that is equal to 48 டபுள் பண்ணுங்கள், உங்களுக்கு 96 வருமா. 96 இந்த பக்கம் வந்தால் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். h ஸ்கொயர் ப்ளஸ் 4h மைனஸ் 96 that is equal to
0. ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணால் 96 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆட் பண்ணால் 4 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 96 வரணும். ஸோ எப்படி நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் பிரிக்கணும். இப்போது ஆட் மல்டிப்ளை பண்ணால் -96 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். அப்போ ரெண்டு ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டக்குன்னு ஃபேக்டர் வந்து உங்கள் மைண்டுக்கு வரல அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனோட ஹெல்ப் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்ஷன்லேருந்தே போகலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே 12, இந்த இடத்துல 8. ஸோ 12ல் 8 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 12 × 8 என்ன 96. 12ல் 8 போச்சுன்னா 4. ஓகேங்களா? ஸோ இப்போ மொதல் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா h + 12 = 0. ரெண்டாவது ஃபேக்டர் h - 8 = 0. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் வரணும். இந்த +12 அந்த சைடில் போச்சுன்னா -12 வந்துடும். அப்போ h = -12, +8 அப்படின்னு வரும். ஸோ வேல்யூ ப்ளஸில் இருக்கிறத நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்கின் ஆப்ஷன் சி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கு இந்த கொஷனுக்கு. செக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஷனுக்கு ஏ தான், இதுக்கும் ஏ தான். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 மடங்கா என்ன கேட்டிருக்காங்க, பேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பேஸ் வந்து வெயிட் ஹைட்டு தான் வந்து 8. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்டு தான் வந்து 8. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அடிப்பக்கம் கேட்டிருக்காங்களா. அப்போ அந்த ஹெச்சோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்கள், h 8 + 4 12 அப்படின்னு வரும். அப்போது பேஸ் வந்து என்ன அப்படின்னா 12. ஆப்ஷன் ஏவும் கிடையாது. என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி. அவங்க கேட்குறது வந்து பேஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த 8ஓட 4 சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ அப்போ பேஸுடைய வேல்யூ என்ன 12 சென்டிமீட்டர். 12ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். எயிட் × 12 கரெக்ட் தான். ஸோ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கொஷின் நம்பர் 7. 7th ஒன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். The base of triangle is 4 times its height and its area is 50 meter square. The length of the base. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து அதனுடைய ஹைட்டை விட 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. பேஸ் வந்து ஹைட்டோட 4 மடங்கு. ஹைட்டை 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா பேஸ் கிடைக்கும். அதனுடைய ஏரியா என்ன கொடுத்துருக்கேன், RBH. ஏரியா வந்து RBH, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன 50. இப்போ இந்த பின்னு வர இடத்துல இங்கே பி வருது இல்லையா, பின்னு வர இடத்துல இந்த 4H கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிங்கிற இடத்துல அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, பேஸ் தானே கேட்குறாங்க. எஸ், பேஸ் கேட்குறாங்க அப்படின்னா பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. 1 செகண்ட்ப்பா. அவங்க எது கேட்குறாங்க, H கேட்கல, பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. H கண்டுபிடிச்சாலும் ஓகே, நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஃபைன், அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, H கேட்குறாங்க, பி கேட்குறாங்க அப்படின்னா பியை கட் பண்ணிட்டு 4H சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4H × H தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது, 2H² தட் இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது 25. அப்போ ஹெச்ஓடி வேல்யூ என்ன வரும், 5 வரும். ஹெச்ஓடி வேல்யூ 5ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × 5 என்ன வருது 20 அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ பேஸோடைய வேல்யூ என்ன 20 மீட்டர். ஸோ பேஸோடைய வேல்யூ என்ன 20 மீட்டர். கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஃபாஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். 20 மீட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், கவனிங்க.
Question number 8. The sides of a triangle are in the ratio 1 by 2 is to 1 by 3 is to 1 by 4 and its perimeter is 104 centimeter. The length of the longest side. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கான சைட்ஸ்க்கான ரேஷியோ இப்போ ஏ பி சி, இங்கே 1 by 2, இங்கே 1 by 3, இங்கே 1 by 4. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன் நான். ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன வருது பாருங்கள், 12 வருமா? அப்போ 12ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ ஏ வந்து 6ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பி வந்து 4ன்னு வரும், சி வந்து 3ன்னு வரும். அப்போ ஏபிசி சைட்ஸ்க்கான வேல்யூ வந்து கிடச்சாச்சு. இப்போது சைட்ஸ்க்கான வேல்யூ என்ன? 6, 4, 3 எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூவா? டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்தால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 10, 13. அப்போது மொத்தம் எத்தனை பங்குன்னா 13 பங்கு. ஸோ இது வந்து 6 பங்கு, இது 4 பங்கு, இது ஒரு 3 பங்கு. மொத்தம் 13 பங்குக்கான வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? 104 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13 பங்கு 104னா ஒரு பங்கோட வேல்யூ இங்கே 6x, இங்கே 4x, இங்கே 3xன்னு எடுக்கணும் நீங்கள் ஆக்சுவலி. அப்போ 13xக்கான வேல்யூ வந்து 104. அப்போ இதை 13ஆல் கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும் உங்களுக்கு? 104ல் எத்தனை 13 இருக்குது? 8 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 8. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாங்கஸ்ட் சைடுக்கான வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாங்கஸ்ட் சைடு வந்து 6 தானே. அப்போ 6 × 8. ஸோ என்ன வருது? 48. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 48 சென்டிமீட்டர். எக்ஸுங்கிற இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6 × 8 தட் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 48 சென்டிமீட்டர். ஸோ 48 அப்படின்னு வந்ததுங்களா? அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. சூப்பர்ப்பா. ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த வெர்டிசஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நான் அப்புறமா கொடுக்குறேன், வெர்டிசஸ் பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் நம்பர் 9 இதை எடுத்துக்கோங்க, என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. த ஹைட் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஆர் 12 cm and 102 cm ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் ஒன் ஆஃப் த parallel side is 8 cm, then the other parallel side is what? ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரபீசியமுக்கான டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டயக்ராம் வந்து எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 cm கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹைட் வந்து என்ன? 12 cm. ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 102. அப்போ ட்ரபீசியமுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லென்த் வந்து என்ன? ஏ. இந்த லென்த் என்ன? பி. அப்போ ஏ + பி by 2 into h that is equal to 102. If one of the parallel side என்ன அப்படின்னா 8. அப்போ a + ஒரு சைடு வந்து 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 8 + b by 2 into h. h வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. h வந்து 12 is equal to 102. ஸோ இந்த 2வையும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ 8 + b is equal to 102. 8 + b is equal to என்ன வருது பாருங்கள்? 102. ஸோ அதை சரி 1 செகண்ட்பா. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு 1 செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை 12ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது பாருங்கள்? 6. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் நீங்கள். எஸ், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 48 + 6b தட் இஸ் ஈக்குவல் டு 102. இப்போ 102லேருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 12 8 போச்சுன்னா என்ன வருது பாருங்கள், 4. ஸோ 9ல் 4 போச்சு அப்படின்னா 5, 54. 54 வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, 6ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. 6b தட் இஸ் ஈக்குவல் டு 54. ஸோ 9 டைம்ஸ் வரும் இல்லையா, b இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ அனதர் சைடு என்ன அப்படின்னா 9 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, அனதர் பேரலல் சைடு வந்து 9. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. 10th ஒன், இதுவும் ட்ரபிசியம் பேஸ் பண்ணி தான், சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். த லென்த் ஆஃப் 2 பேரலல் சைட்ஸ். The length of 2 parallel sides of a trapezium are 15 cm and 10 cm. ஸோ இது 15, இது 10. அதனுடைய ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏரியா அப்படின்னா a + b/2 × h தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே a உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 10, b உடைய வேல்யூ 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 + 15 என்ன வருது உங்களுக்கு, 25/2. 25/2 இந்த ஃப்ராக்ஷன் வந்து அந்த சைடில் கொண்டு போயிடுங்க, 100. அப்போ h உடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள். ஹெச்ங்கிறது இந்த 2 பேரலல் சைடுக்கான டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் சைட்ஸ் என்ன அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ 100 × 2/25ன்னு வரும். ஸோ இந்த 25 100 கேன்சல் பண்ணால் என்ன வருது, 4 டைம்ஸ் 4 × 2 என்ன வருது, 8 சென்டிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் சைடு என்ன அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ கிளியரா, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 11. ஸோ 11th ஒன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். த ஏரியா ஆஃப் ஃபீல்டு இஸ் தி ஷேப் ஆஃப் ட்ரபீசியம் மெஷர்ஸ் 1440. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ட்ரபீசியம் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஏரியா என்ன அப்படின்னா a + b/2 × h that is equal to 1440. The perpendicular distance between parallel sides is 24. அப்போ இந்த height வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24ன்னு சொல்லியிருக்காங்க height. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன, 24. If the ratio of parallel sides is 5:3, இது வந்து 5x, இது வந்து என்ன அப்படின்னா 3x. ஓகேங்களா, கவனிங்க. தென் த லென்த் ஆஃப் லாங்கர் சைடு. அப்போ இந்த லாங்கர் சைடுக்கான லென்த் என்னென்னு கேட்குறாங்க, கவனிங்க. ஸோ அப்போ எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்னா 5x + 3x/2 × 24 தட் இஸ் ஈக்குவல் டு 1440. இதில் வந்து நம்ம எதுக்கான வேல்யூ கிடைக்கும்னா எக்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 12. ஸோ இங்கே என்ன வருது, 8xன்னு வரும். ஸோ என்ன வருது பாருங்கள், 96 வருதுங்களா, 96x தட் இஸ் ஈக்குவல் டு 1440. ஸோ இது வந்து எதால் கேன்சல் பண்ணலாம், நம்ம 12ஆல் கேன்சல் பண்ணலாமா? 12ஆல் கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் வரும், இது வந்து 120 டைம்ஸு. ஸோ அகைன் இது வந்து நம்ம 8ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 15 டைம்ஸ் வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 15. எக்ஸோட வேல்யூ 15. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா லாங்கர் சைடுக்கான லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 × 15. அப்போ உங்களுக்கு வந்து என்ன வருது, 5 × 15 75. ஸோ ஆன்சர் வந்து 75 மீட்டர். ஸோ 75 மீட்டர் அப்படின்றது சரியான ஆன்சர். கை 75 வந்ததை பாருங்கள், செக் பண்ணுங்கள். சிவானி செக் பண்ணுங்கள், 60 வந்ததா 70 வந்ததா? லாங்கர் பேரலல் சைடு தான், லென்த் ஆஃப் லாங்கர் பேரலல் சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5xக்கான லென்த் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது போகலாமா, கொஷின் நம்பர் 12.
ஸோ 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரபீசியம் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன, a+b/2 ஏரியாவுக்கு. ஏரியா பற்றி பேசியிருக்காங்க, எதை பற்றி பேசியிருக்காங்க, இங்கே ஏரியா தான். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ வந்து மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 475. The difference between two parallel sides, difference இல்லை distance, ஓகேங்களா. distance between two parallel side என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸா, ஏக்கும் பிக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, கவனிங்க, கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2, இது 2. The difference between two parallel sides of a trapezium is 4 centimeter. The perpendicular distance between them is 19 centimeter. இப்போ இந்த ஹைட்டு வந்து 19. If the area of a trapezium is 475. அப்போ இது வந்து என்னென்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதையும் பின்னு எடுத்துக்கணும் நம்ம. b+4 அப்படிங்கிறது இந்த சைடுக்கான லென்த்து. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்க போகிறோன்னா b+4 + b+4 + b / 2 இன்ட்டு ஹைட்டு வந்து 19 is equal to 475. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு 2b+4 / 2 இன்ட்டு 19 that is equal to 475. ஸோ ரெண்டுத்துலேருந்து 2வை நீங்கள் வெளில எடுக்கலாம். 2வை வெளில எடுத்தால் அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் பாருங்கள் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். ரெண்டுத்துலேருந்து 2வை வெளில எடுத்தால் என்ன வருது பாருங்கள், b+2 அப்படின்னு வரும் உள்ள / 2 இன்ட்டு 19 that is equal to 475. ஸோ 2 get cancel. லாஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த 19 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 19 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வருது உங்களுக்கு, 19b + 19 × 2 என்ன வருது உங்களுக்கு, 38 that is equal to 475. ஸோ இந்த 475 38 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 4 ஸோ சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 437 வருது இல்லையா, இதை வந்து நீங்கள் 19 டிவைட் பண்ணால் ஸோ எத்தனை டைம் வரும் அப்படின்னு பாருங்கள். 23 டைம்ஸ். அப்போ b உடைய வேல்யூ என்ன வருது, 23. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் பேரலல் சைட்ஸ். ஒன்று வந்து 23, வேறு எதுலேயும் 23 இல்லை. ஒன்று 23யோட இன்னொரு 4 சேர்த்துக்கிட்டால் 27. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து 23, இங்கே ஒரு 23 சேர்த்துக்கோங்க. 23 + 2 + 2 ஓவராலாக 27 வரும். ஒரு சைடு வந்து 27, இன்னொரு சைடு வந்து 23. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் ஏ வந்ததா செக் பண்ணுங்கள். எஸ், கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் இஸ் 525 ஸ்கொயர் மீட்டர். ஒரு நாற்கரத்துடைய பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க 525 சதுர மீட்டர் அப்படின்ட்டு. The perpendiculars from two vertices of the diagonals are 15 meter and 20 meter. What is the length of the diagonal? ஸோ இப்போது குவாட்ரிலேட்ரல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குவாட்ரிலேட்ரலுக்கான டயகனலுக்கான வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இந்த டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். குவாட்ரிலேட்ரல் ஸோ இது ஒரு டயகனல். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
The perpendicular from two vertices of the diagonal are 15 meter and 20 meter. அப்போ ஒன்று வந்து 15, இன்னொன்று வந்து 20. ஸோ என்னோட ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்கான் 525. ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு 525. ஸோ அப்போ இதுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, half into diagonal 1 into இது வந்து h1 plus h2. ஸோ இது வந்து h1 வச்சுக்கோங்க செங்குத்து கோடு, h2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு 525னு கொடுத்துருக்காங்க. ஸோ half into d1 d into h1 plus h2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 35. தட் இஸ் ஈக்குவல் டு 525. ஸோ இப்போ 35 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 35ஆல் 525 கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வருது நமக்கு, ஸோ 15 டைம் வருமா இது கேன்சல் பண்ணால். அப்போ டயகனல் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, இந்த 2 அந்த சைடில் போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ 30 அப்படின்னு வரும், 30 சென்டிமீட்டர். ஸோ டயகனலுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 30. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ அப்டேட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் 30 வந்தது அப்படின்ட்டு. 30 வந்ததுங்களா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காண்டு 14th ஒன். Question number 14. The area of a circle is 154 square centimeter. அப்போ சர்க்கிள்கான ஏரியா ஆஃப் சர்க்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனுடைய சர்க்கும்பரன்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 154. பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 154. ஸோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், இது 11ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ், இது 1 டைம், அடுத்தது 4 டைம், மறுபடியும் கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ், 7 into 7 49 வரும். அப்போ ஆருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 7 into 7 ஆர் ஸ்கொயர். அப்போ ஆருடைய வேல்யூ வந்து 7, ரேடியஸ் வந்து 7 தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சர்க்கும்பரன்ஸ் கேட்குறாங்க. சர்க்கும்பரன்ஸ் அப்படின்னா என்ன, சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன 2πr. 2πrக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள், c தட் இஸ் ஈக்குவல் டு 2πr. 2 into 22/7 into 7 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருது 44 சென்டிமீட்டர். அப்போ சுற்றளவு என்ன அப்படின்னா சர்க்கும்பரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். ஸோ 44 அப்படின்னு வந்ததுங்களா, அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 15th ஒன். கொஸ்டின் நம்பர் 15 என்ன கொடுத்துருக்கான்னு கவனிங்க. த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 1%. ஒரு சர்க்கிளுக்கான ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா x + y + xy/100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 1%, மறுபடியும் ஒய்யோட வேல்யூவும் அதே 1 தான் எடுத்துக்கணும். அப்போ 1 into 1/100. ஸோ சிம்பிளி பண்ணால் என்ன வருது, 1 + 1 என்ன 2, இங்கே வந்து 1 into 1 1 தான். அப்போ என்ன வரும் 2.01 அப்படின்னு வரும். ஸோ 2.01% வந்து ஏரியா பரப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பரப்பு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 2.01%. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த நெட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளியர் தானே எல்லாருக்கும், அப்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. $2.01. எஸ், கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் சர்க்கும்பரன்ஸ் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். ஸோ 2 சர்க்கிள்ஸ்க்கான சர்க்கும்பரன்ஸ்க்கான ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏரியாக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்கள்.
ஸோ சர்க்கிளுக்கான சர்க்கும்பன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன 2 பை ஆரா. ஸோ 2 பை R1 divided by 2 pi R2 that is equal to 2:3. ஸோ 2 pi கேன்சல் ஆகிட்டா R1 R2 கான ரேஷியோ வந்து 2:3. ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் 1 ரேடியஸ் 2 இதுக்கான ரேஷியோ என்ன 2:3. அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க பை R² divided by R1² divided by pi R2². ஓகேங்களா, இதுதான் கேட்குறாங்க. இப்போ R1க்கான வேல்யூ என்ன அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பை கேன்சல் ஆயிரும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வருது 4. இந்த 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 9. அப்போ 4:9 அப்படி இது சரியான ஆன்சர் 4:9. ஸோ 4:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4:9 அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா, அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவராலாக கொஷின் நம்பர் 16 கொஷின்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் சால்வ் பண்ணி காட்டிட்டேன். ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். அண்டு தேங்க்யூ கைஸ். என்னோடய செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அண்டு அரபி குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களில் யாரெல்லாம் அரபி குரூப் டிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்ச்சு. ஸோ இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடை என்டர் பண்ணணும். எங்கே போய்ட்டு அப்படின்னா ada2%.com போய்ட்டு பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த கூப்பன் கோடை கேட்கும். அந்த இடத்துல இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணுங்கள். எதுக்காக இந்த கூப்பன் கோட் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்காக தான். உங்களுக்கு 70 to 80% வந்து இந்த ரேஞ்சில் டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்டு தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படிங்கிற பேக் எதுக்கு அப்படின்னா பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி இது எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் பேக்கு. இந்த ஒரு பேக் பை பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பேங்க்கு, எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து பே பண்ணி நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலே போதும். ஓவராலாக எல்லா எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கான கூப்பன் கோடு வந்து சேம் தான். அதே கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பேக் பை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க மிக்சர் அண்ட் அலிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் எடுக்கலாம், மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஸோ இந்த டாபிக் வந்து எடுக்கலாம். இது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு கிடையாது, ரயில்வே குரூப் டிக்கு வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன். டிஎன்பிசிக்கு வேறு ஏதாவது ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இல்லை நீங்களே டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் அது ஃபைன் தான். நீங்களே விருப்பப்பட்டு இந்த டாபிக் எடுங்க அது எடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே ஃபைன். அடுத்த கிளாஸ் நான் டாபிக் ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன டாபிக் சொல்கிறீங்களோ அதை நான் ஃபில் பண்ணிடுறேன். ஏதாவது சஜஷன் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள்.